டாக்டர் சம்மர்ல ஹீட் அதிகமா இருக்கும். ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கு இது எவ்வளோ டேஞ்சரஸ்? ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கு சம்மரில், ஓவர் ஹைட்ரேஷன் ரிஸ்கா? ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ்க்கு டாக்டர் ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ்க்கு மோர் வாட்டர் இஸ் ஆல்வேஸ் குட்னு சொல்றாங்க. இது மித்தா இல்ல ஃபேக்டா? இட்ஸ் அ மித். டாக்டர் வணக்கம். சம்மர் வந்துச்சு. ஒரு குயிக் ரேபிட் ஃபயர் ரவுண்ட் வச்சுக்கலாமா? கண்டிப்பாக. டாக்டர் சம்மர்ல ஹீட் அதிகமா இருக்கும். ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கு இது எவ்வளோ டேஞ்சரஸ்? ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கு சம்மரில் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க இதய துடிப்பு அதிகமாகி, அதனால அவங்க பைசல் மெட்டபாலிக் ரேட் அதிகமாகிறதுனால அவங்க பிளாக்கேஜ் இருக்குதுன்னா அவங்களுக்கு ஹார்ட் உபாதைகள், ஹார்ட் அட்டாக் அல்லது அரித்மியாஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக அதிகமாகலாம். ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ்க்கு டெய்லி வாட்டர் இன்டேக் எவ்வளோ இருக்கணும்? ஓவர் ஹைட்ரேஷன் ரிஸ்கா? ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ்க்கு அவங்க வாட்டர் இன்டேக் யூஸ்வலாக சம்மரில் 1.5 2 லிட்டர் குடிச்சிக்கலாம். வின்டரில் 1.25 1.25 லிட்டர் குடிச்சிக்கலாம். ஹவவர் அவங்க மருத்துவரை அணுகி அவங்க சோடியம் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு, அவங்களுக்கு மூச்சோட கஷ்டத்தினால ரீசெண்டாக அட்மிட் ஆயிருக்காங்க அப்படின்னா ஃபர்தராக தண்ணி குடிக்கிறது இன்னும் கொஞ்சம் குறைக்க வேண்டியது இருக்கும். இது ரொம்ப டெலிகேட்டான கொஸ்டின்ங்கிறதுனால அவங்க மருத்துவர் தான் கரெக்டாக டிசைட் பண்ணணும். டாக்டர் ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ்க்கு மோர் வாட்டர் இஸ் ஆல்வேஸ் குட்னு சொல்றாங்க. இது மித்தா இல்ல ஃபேக்டா? இட்ஸ் அ மித். சால்ட் இன்டேக் சம்மர்ல இன்க்ரீஸ் பண்ணக்கூடாதா, எஸ்பெஷலி ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ்க்கு? வெரி குட் கொஸ்டின். ஹார்ட் ஃபெயிலியர் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு நெசசரியாக அவங்க பாடிக்கு ஒரு நாளைக்கு 2-3 கிராம் சோடியம் தேவைப்படுது. அதாவது ரஃபாக 1 டீஸ்பூன் தேவைப்படுது. சோடியம் 2 கிராமுக்கு கீழே எடுத்துக்கிறது நல்லதில்லை, சோடியம் 3 கிராமுக்கு மேலே எடுத்துக்கிறது நல்லதில்லை. அதாவது 1 டீஸ்பூனுக்கு கீழே எடுத்துக்கிறது நல்லதில்லை, 1.5 டீஸ்பூனுக்கு மேலே எடுத்துக்கிறதும் நல்லதில்லை. ஸ்வெட்டிங் அதிகமாக இருந்தால் எலக்ட்ரோலைட்ஸ் பேலன்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறது? உங்களுக்கு ஸ்வெட்டிங் அதிகமாகுது, ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கலாம், ஸ்வெட்டிங் அதிகமாக இருக்குன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக வாட்டர் இன்டேக் எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இன் அடிஷன் டு வாட்டர் இன்டேக் யூ கேன் டேக் எலக்ட்ரோலைட் ரிச் ஃப்ளூயிட்ஸ். நிறைய எலக்ட்ரோலைட் ரிச் வாட்டர் விற்கிறாங்க. அது தவிர டெண்டர் கோகோனட், பட்டர் மில்க், வாட்டர்மெலன், நல்ல ஈரப்பதம் நீர்ச்சத்து அதிகமாக இருக்க ஜூஸஸ் குடிச்சிக்கலாம். ஓகே டாக்டர். ஓஆர்எஸ் எலக்ட்ரோலைட் ட்ரிங்க் சேஃப் ஃபார் ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கு டெய்லி யூஸ் பண்ணலாம். ஓஆர்எஸ் ஓரல் ரீஹைட்ரேஷன் தெரப்பி இஸ் வெரி சேஃப் ஃபார் ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ். ஹவவர் ஒரு தெரப்பியாக நம்ம அதை எடுக்கிறப்ப அந்த நோய் இருந்தால் தான் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களுக்கு லூஸ் மோஷன் இருக்குது, வாந்தி பேதி இருக்குது அப்படின்னா அவங்க மருத்துவரின் ஆலோசனைகளை கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஜஸ்ட் லைக் இட் அதை டெய்லி ரெகுலராக எடுக்கிறது இட் இஸ் நாட் அட்வைசபிள். டாக்டர், இது சம்மராக இருக்குது. ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கு வாக்கிங் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ இப்போ சம்மரில் அவங்க எந்த டைமில் வாக்கிங் போனால் பெட்டர்? வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஹார்ட் பேஷண்ட் சம்மராக இருக்குது, வின்டராக இருக்குது, வாக்கிங் போகாமல் இருக்குது கண்டிப்பாக தப்பு. ஃபார் எக்ஸாம்பிள், சம்மராக இருக்குது அப்படின்னா 5 o'clock 6 o'clock early மார்னிங் போகலாம், இல்லை 7 o'clock 8 o'clock லேட் ஈவினிங் போகலாம். அந்த மாதிரி போகிறப்ப அவங்க லைட் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, நல்ல லூஸான ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, ஆல்வேஸ் கேரி அ வாட்டர் பாட்டில் வித் தம். இன் ஜென்ரல் ஒரு 5,000 ஸ்டெப்ஸ் நடந்தாங்கன்னா அடுத்து அவங்க ரெஸ்ட் ஆஃப் த லைஃப்பில் நடந்து ஒரு 2,000 3,000 ஸ்டெப்ஸ் நடந்துருவாங்க. ஸோ அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஹார்ட் ப்ரொசீஜர் பண்ணியிருக்க ஒரு பேஷண்ட் வெயிலில் வேலை பார்க்குற சூழ்நிலை இருக்குது அப்படின்னா அவர் எவ்வளோ நாள் அந்த வெயிலில் வேலை பார்க்குறத தவிர்க்கணும்? வெரி வேலிட் கொஸ்டின். ஒரு பேஷண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு ஹார்ட் உபாதை, ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட் அட்டாக் வந்திருக்குது, அவங்க வெயிலில் வேலை பார்க்குற ஆக்குபேஷனில் இருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் விவசாயியாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள நாங்கள் இன் ஜென்ரல் மேஜர் ஹார்ட் அட்டாக்காக இல்லை ஹார்ட் பம்பிங் ஃபங்க்ஷன் ப்ரிசர்வ்டாக இருக்குது அப்படின்னா அவங்க நல்லா ஈஸியாக ரெக்கவர் ஆகிட்டாங்க அப்படின்னா மேக்ஸிமம் 2 to 3 weeks ரெக்கவரி டைமில் தே ஷுட் பி ஏபிள் டு கோ ஃபார் தேர் ஒர்க். ஹவவர் இட் இஸ் நாட் ஃபார் ஆல். ஒவ்வொரு விரலும் நமக்கு கையில் ஒவ்வொரு ஷேப்பில் இருக்குது, ஒவ்வொரு டைரக்ஷனை பார்த்துட்ருக்கு. ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் அவங்க மருத்துவர் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி டைலர்ட் தெரப்பி கொடுக்குறது தான் அப்ரோப்ரியேட்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே டாக்டர், ஒன் லாஸ்ட் கொஸ்டின். டாக்டர், 5 டிப்ஸ் இந்த சம்மருக்கு ஒரு ஹார்ட் பேஷண்ட்க்கு கொடுக்கணும்னா என்ன கொடுப்பீங்க? Don't miss your medications. Avoid hot, humid weather. Avoid crowded environment. Do not skip exercise. Use early morning time 5 to 6 or late evening time 7 to 8 for exercise. Last but not the least, ask your physician regarding how much amount of water you should take. That is going to be dependent on your heart pumping function, your symptoms, your sodium level. In general, 1.5 to 2 liters of water is good enough to keep you hydrated if you are having heart failure. Thank you.